இருக்காங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. எல்லாமே தரமா இருக்கு. 0% கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரு படம். நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க. லோகேஷோட தம்பிங்க வேற மாதிரி இருக்கு படம் வேற மாதிரி போய் பாருங்க. மிஸ் பண்ண கண்டிப்பா போய் பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. அனிருத்லாம் சூப்பராக போட்டிருந்தாரு. படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனும் வரல. சும்மா ஃபைட் ஆக்ஷன் மட்டும் அப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எது எங்கேஜிங்காக இருந்தது? இல்லை ரெண்டுமே செம எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இன்டர்வல் சீனும் நல்ல பிளாக்ல தான் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி நல்லா பிக்கப்பும் பண்ணாங்க. ரிவன் ஸ்டோரி தான், ஒரு ரெவல் ஸ்டோரி தான். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெக்கமெண்டட். ஓகே. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா 2026ஓட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இந்த படம் தான். எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கும். இது வந்து 18+ போட்டது மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமை தவிர்த்து மற்றபடி படத்துல எஜுகேஷன் பேசியிருக்காங்க. பெண்ணிய சுதந்திரத்தை பத்தி பேசியிருக்காங்க. படத்தில் பேசாத நல்ல விஷயம் கிடையாது. பொதுவாக அருண் மாதேஸ்வரன் படம் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் மட்டும் ரிவெஞ்ச் இருக்கும். ஒரு பொண்ணை போடுவாங்க, ரிவெஞ்ச் இருக்கும். இந்த படத்தில் அதே தான் ஃபாலோ பண்றாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அவரோட ரைட்டிங்கோட ப்ராசஸ் எவால்வ் ஆயிருக்கு. இது மட்டும் போதாதுன்றதை அவர் புரிஞ்சு ஒரு சாணிக்காக இதை பார்த்துட்டு அவரோட பழைய படங்கள்லாம் பார்த்துட்டு பார்க்கும்போது இது ஒரு மெர்ஜான படம். எங்களுக்கு தொண்டையே போயிருச்சு. எப்போ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கத்தி என்ஜாய் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் நடிக்கிறார். லோகேஷ் ஆல்ரெடி அவர் அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்தவர். பட் ஸ்க்ரீன் அவர் எப்படி பார்க்க போகிறோன்ற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் பார்க்குற மாதிரி பார்க்க ஆக்டர் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டீங்க. ஃபேண்டாஸ்டிக்கா இந்த லோகேஷை தவிர இந்த கேரக்டருக்கு யாருமே செட்டே ஆக மாட்டாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். இந்த 2020ஓட பிளாக் பஸ்டர் இந்த படம் தான். நீங்க அடிச்சு இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த படம் சரி, இதுக்கப்புறம் வர படம் சரி, இப்படி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஹாலிவுட்ல கூட வச்சுங்களேன், ஒரு ராவான ஒரு ஃபேண்டாஸ்டிக் அருண் மாதேஸ்வரன் ஃபிலிம்னா ராவா இருக்கும். பட் இது வந்து ஒரு மாடர்னான ராவான ஃபிலிம். அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு படம். அவங்க வந்து சொன்னாங்க லோகேஷ் வந்து சுமாரா தான் நினைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்றேன், அவங்க தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. படம் வந்து ஆனா அந்த மாதிரி ஏன் படத்துக்கு வராங்கன்னு தெரியல, பார்க்க தெரியாம. சீரியஸா சொல்லணும்னா படம் மேடா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த நிறைய பேர் வந்து மீம் மெட்டீரியல் எல்லாம் போட்டாங்களே, இப்போ எல்லாருமே எவ்வளவு போட்டாங்களோ இப்போ எல்லாருமே இப்போ இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணிருக்காங்களே, இப்போ ஒருத்தவங்க கலாய்கிற தெரியுது. ஆனா இந்த டைம் எல்லாத்தையுமே மாத்திருவாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அனிருத் லோகேஷ் காம்பினேஷன். ஐயோ அது சொல்ல அது வந்து அவங்க விக்ரம்ல இருந்தே நம்ம பாக்குறோம்ல, அவர் படத்துக்கும் சரி அவர் நடிச்சாலும் சரி அவங்களோட பேங்கர் தான். டைட் படம் இன்னும் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும் வேற லெவல். ஆக்சுவலா அணியை பத்தி சொல்லணும். இந்த படத்தை வந்து 3 பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன், ரெண்டாவது வந்து லோகேஷ் ஆக்டிங், இது மூணாவது அணி. இந்த மூணோட காம்போ எங்களுக்கு அப்படியே சொல்லும் போது அப்படியே சிலுக்குது எனக்கு. அப்படி அவரோட பிஜிஎமும் அவரோட சவுண்ட் மியூசிக்கும் எங்களை நிக்கவே விடல. தியேட்டர்ல வந்து ஆக்ஷன் ஒரு பக்கம் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்னா மியூசிக் வேற ஒன்று பண்ணுது. அது வேற எக்ஸ்ட்ரா வேற ஃபர்ஸ்ட் ஷோன்றனால ஏத்தி விட்டாங்க சவுண்டை. வேற ஒன்று பண்ணுது. அணி உண்மையில அணி இல்லாம வந்து லோகேஷ் படம் பண்றது ஆகாத காரியம். அணிக்கு நிக்கிற அணி மட்டும்தான், வேற யாருமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். கண்டிப்பா இது ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்க முடியாத நபர்களும் பாருங்க. ஒரு நல்ல ட்ரீட். சினிமான்றது ஆக்ஷன் மற்றதெல்லாம் தாண்டி நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன், அது ப்ராஸ்டியூஷன், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ரைட்டிங் ரொம்ப அழகா இருந்து நல்லா இருந்தது. வெறும் ஆக்ஷன் ஃபிலிமா மட்டும் இது வரைக்கும் அருணோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மட்டும்தான் அது ப்ரியாரிட்டியா இருக்கு. இல்லை நிறைய விஷயங்கள் ப்ரியாரிட்டி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. எல்லாமே தரமா இருக்கு. 0% கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரு படம். நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க. லோகேஷோட தம்பிங்க மாதிரி இருக்கு படம் வேற மாதிரி போய் பாருங்க. மிஸ் பண்ண பாருங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? என்ன இருந்தது? எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, சும்மா வந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கூலி படத்தை இப்போ லோகேஷ் கனகராஜ் எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்கல்ல, ஏதாவது சும்மா இன்ஸ்டாலாம் வந்து மீம்ஸ்லாம் போட்டு அதுக்கெல்லாம் செம்மையா ரிப்ளை கொடுத்துருக்காரு மூவி மூலமா. செம்மையா இருக்கு படம். லோகேஷ் கனகராஜ் ஆக்டிங் எப்படி இருந்தது? செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவி ஆக்ட் பண்ற மாதிரி எல்லாம் செம்மையா இருக்கு. அனிப்ரோட மேட் கிளாசிக்கல் மியூசிக்கும் வித் மாசான ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கோட உண்மையிலே தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ். முக்கியமாக கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு லிட்டரலாக. அண்ட் எனக்கு வந்து ஜென்ரலாக வந்து ரொம்ப பிடிக்கும் கிரைம் வித் த்ரில்லர் ஜானர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொமான்ஸ் வித் வந்து கிரைம் த்ரில்லர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் மூவி வந்து ரியலி சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ஒன் டைம் வந்து கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ்? எல்லாருமே வந்து லிட்டரலி அவரோட ஒரு ஃபைட் சீனுக்குமே அந்த லைக் இன்ட்ரோ அவர் வரும்போது பயங்கரமா கிளாப்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து ஹீரோயின் வந்து 2 பேருமே வந்து சூப்பரான ரோல் ப்ளே பண்ணாங்க. அவங்க 2 பேருமே செம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு.
லைக் தாறுமாறா இருந்துச்சு ஓவராலா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருந்தது. அதான் மியூசிக்கோட அந்த ஃபிலிம் வந்து பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் வந்து தாறுமாறா தூக்கிட்டு போயிடுச்சு. ஸ்டோரி வந்து ஓகே சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நிஜமாலே 18 கீழே இருக்கிறவங்க தான் வருவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. காலேஜ் பசங்கலாம் கூட இருக்காங்க இல்லையா. படம் ஃபுல்லாக வயலண்ட். இவ்வளோ வயலண்ட் கொடுத்தா எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குன்னு தெரியல. மியூசிக் இஸ் குட். பட் படம் உங்களுக்கு எங்கேஜிங்கா இருந்துச்சா? ஸ்டார்டிங்ல முடிகிற வரைக்கும் engaging ஆ இருந்தது. வாட் இஸ் நெக்ஸ்ட். அதாவது பெரியவங்க பார்த்தா ஒரு மூவியா நம்ம பார்ப்போம். கொஞ்சம் இது மெச்சூர்டு மூவி ஆக்சுவலா. அதான் பெரியவங்க பார்த்தாங்கன்னா மெச்சோர்டா ஹேண்டில் பண்ணுவாங்க படம் பார்த்துட்டு இட்ஸ் மூவின்னு. சின்ன பசங்க பார்த்தாக்க தே மே கெட் அது 18+ போட்டாங்க. எல்லாரும் ஆனா எல்லாரும் தானே பார்க்கறாங்க. மெச்சூர்டு ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு இட்ஸ் ஓகே. ஆஸ் அ மூவியா அவங்க பார்ப்பாங்க. பட் இந்த ஸ்கிரீன் பிளேவா உங்களுக்கு எப்படி இருந்தது? இட்ஸ் ஓகே. ஸ்கிரீன் பிளே நல்லா திங் இஸ் இருந்தது. குட் ஒன்லி. ஃபர்ஸ்ட் படம்ங்கிறது ஃபர்ஸ்ட் படம் லோகேஷ்ன்றதால சுமாரா தான் நடிச்சிருக்காரு. மியூசிக் சூப்பரா பூஸ்ட் அப் பண்ணிருக்கு அவரோட ஆக்டிங்க. இன்னும் நடிச்சாருன்னா ட்ரெயின் ஆயிடுவாரு. எனி ஹவ் இட்ஸ் ஓகே. ஓகே.